சபை கூடுதலை விட்டு விடுவது எதற்கு சமம்னு பார்த்தீங்கன்னாக்க, வேதத்தில் இவ்வளவு கடுமையாக எந்த ஒரு வேதவசனம் சொல்லப்பட்டதாக நான் பார்க்கல. ஆனால் அவ்வளவு கடுமையான வார்த்தையாக 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிப்பதற்கு சமம். இது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சபை கூடுதலை விட்டு விடுவது என்பது அவ்வளோ கடினமான ஒரு பாவமாக காணப்படுகிறது. அப்போ சபை கூடுதலை விட்டு விடுகிறது யாருனாக்க, மனப்பூர்வமாக மனதிரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறதான நாம் சில நேரங்களில் சபைகள் விட்டு விடுகிறோம்னாக்க, அது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதது. அதை எவ்வளவு சகோதரர் கடினமாக சொல்வது பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தர் சமூகத்தில் நம்ம அநேக முறை கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தடை பண்ணியிருக்கிறோம். நாமளே தடை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி போகலாம் என்ன, ஸ்தோத்திரம். இன்றைக்கி உபவாச ஜெபம், உபவாசிக்காமல் இருந்தால் என்ன, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆயத்த ஆராதனை போகாமல் இருந்தால் என்ன, ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத பாட வகுப்பு போகாமல் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதை நம்மை நாமே தடை பண்ணிக்கொள்கிறோம். அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, சபை கூடி வருதல். இது ஞாயிற்றுக்கிழமை ஆனது மட்டும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் சபை கூடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூட வேண்டும் என்று கர்த்தருடைய நியமம் இருக்கிறதோ, அதையெல்லாம் கடைபிடிப்பதற்காக நாம் இந்த சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம். ஸ்தோத்திரம்.